முக்கிய செய்தி. சி மற்றும் டி பிரிவு அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்க 163.81 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சாமுவேல் வழங்க கேட்கலாம். சாமுவேல், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழ்நாடு அரசு சார்பாக தற்பொழுது அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு அறிவித்து தற்பொழுது அறிவிப்பானது வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 2023 மற்றும் 2024 ஆண்டிற்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் சி மற்றும் டி பிரிவு சார்ந்த ஓய்வூதியாளர்களுக்கும் மற்றும் குடும்ப ஓய்வூதியாளர்களுக்கும் மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்கள் பொங்கல் பரிசு வழங்கிட 163 கோடியே 81 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக தற்பொழுது அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. குறிப்பாக சி மற்றும் டி பிரிவில் அதாவது சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ரூபாய் 3000 என்ற உச்சபட்ச அதாவது உச்ச வரப்பட்ட மிகை ஊதியமானது வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுப்பூதியம் சிறப்பு கால முறையில் ஊதியம் பெற்று பணியாளர்கள் 2023 மற்றும் 2024 நிதியாண்டில் குறைந்தபட்சம் 240 நாட்கள் அல்லது அதற்கு மேலாக புரியும் சிலரை செலவினத்தின் கீழ் மாத அடிப்படையில் நிரப்பப்பட்ட ஊதியம் பெறும் முழு நேர மற்றும் பகுதி நேர பணியாளர்களுக்கு அதாவது ரூபாய் 1000 சிறப்பு ஊதியமாக வழங்கப்படும் எனவும் மிகை ஊதியமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து சி மற்றும் டி பிரிவை சேர்ந்த ஓய்வூதியாளர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் முன்னாள் கிராம பணி அமைப்பு மற்றும் முன்னாள் கிராம அலுவலர்கள் மற்றும் கிராம உதவியாளர்கள் மற்றும் அனைத்து வகை தனி ஓய்வூதியம் ஆகியவர்களுக்கு ரூபாய் 500 பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. யுவராணி, விவரங்களுக்கு நன்றி சாமுவேல்.